சரி பின்னால போய் நின்று பார்த்தாராம். ஆண்டவர் பார்க்கல. 9ஆம் வசனம் வாசிங்க. லெஃப்ட் சைட்ல போனாராம். அதோட அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும், நம்ம விடிய விடிய ஜெபம் பண்ணாலும், எனி டைம் ஜெபம் பண்ணாலும் சில ஜெபத்துக்கு பதிலே இல்லை அப்படின்னு இந்த ஜெபத்துல யாராவது இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதெல்லாம். வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஆண்டவர் ஒளிஞ்சிருக்கிறாராம். எங்க இருக்காருன்னே தெரியலையப்பா. இவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்திருக்கேன், இவ்வளவு தாழ்த்திட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு வேற கேட்டுட்டேன், இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னு சொல்லி யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுதாரு பாருங்க. 10வது வசனம் எல்லாம் சத்தமா கொஞ்சம் சவுண்டை கூட்டி வாசிக்கணும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, விசுவாசத்துல ஸ்டாண்டர்ட் ஆயிட்டார். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் மாதிரி அவரு இதுல கம்பேரிட்டிவ் டிகிரில இல்ல, என் கூட படிச்சான் அவனை பாரு இவனை பாரு அப்படி சொல்லல, சூப்பர் ரிலேட்டிவ்ல பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சோதனையா இருக்கு, சோதனைக்கு பின்னால ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொன்னாரு. சில நேரம் நம்ம ஜெபத்துக்கு பதிலே இல்லாமல் இருந்தாலும், ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லி விசுவாசத்துல ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிட்டார். கர்த்தர் அதெல்லாம் பார்த்து தான் 42வது அதிகாரத்தை இவருக்காகவே எழுதி வச்சிருக்கிறார், நமக்காகவே எழுதி வச்சிருக்கிறார். 42வது அதிகாரம் வாசிக்கிறதுக்கே நல்லா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, யோபுவோட பயோடாட்டா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்துல எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் வீட்டிலே இருக்கணும். நம்ம வார்த்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒன்னா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஜெபம் பண்ணியே ஆகணும், வேத வசனத்தை வாசித்தே ஆகணும், அதன்படி நடந்தே ஆகணும். யோபு அப்படி நடந்தாரு. கர்த்தர் அவரோட சிறையிருப்புகள் எல்லாம் மாத்திட்டார். ஆமென், ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். சிறை வாழ்வு ஆண்டோட வார்த்தையை முடிக்க போறேன், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். சிறை வாழ்வெல்லாம் மறையும், சீர் வாழ்வு மலரும். யார் யாரெல்லாம் சிறை வாழ்க்கை இருக்கோ அதெல்லாம் நீங்க தான் ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சிறை வாழ்க்கையெல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஒண்ணுமே நடக்காம இருந்தாலும் யோபு நம்பிக்கையா இருந்தார். ஆமென், ஆமென். கை வைத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.